வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்கிலுடைய தமிழ் மக்களுடைய கல்வி நிலை தொடர்பில், அந்த கல்வி நிலை தொடர்பிலும் குறிப்பாக கணித பாடம் தொடர்பில் பேச இருக்கின்றோம். ஒரு காலத்தில் நாங்கள் கணிதத்தில் மிக கெட்டிக்காரர்கள் என்று கொடிகட்டி பிறந்ததாக எல்லாம் பேசுகின்றோம். இன்றைக்கும் கணித பாடத்தில் மிக கெட்டித்தனம் வாய்ந்த மாணவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். ஆனால் சராசரியாக அவர்கள் எவ்வாறு சித்தி எய்துகின்றார்கள் என்பது தொடர்பிலே மிக சற்று ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் பிரித்தானியாவில் கணிதத்துறையில் தேர்ச்சியும் பெற்று கல்வியலாளராக இருந்த ராஜன் விண்ணாசி தம்பி அவர்கள். உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெயபாலன், வணக்கம் நேயர்களே. நீங்கள் அண்மை காலமாக இந்த கணித பாட கற்பித்தல்ல ஒரு புது அணுகுமுறை இலங்கைக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகள் ஏற்கனவே வந்திருக்கு. அதாவது அதை 3 கட்டங்களாக பிரிக்கின்றது அல்லது 3 பிரிவுகளாக கணிதத்தை கற்பிப்பது. ஆரம்ப பிரிவு, இடைநிலை பிரிவு அல்லது உயர் பிரிவாக கணிதத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். அதை பற்றி சற்று அறிமுகத்தை தந்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த நேர்காணலுக்கு சொல்லி உங்களோட கேட்டதற்கு முக்கிய காரணம், கிட்டத்தட்ட ஒரு ஜூம் மீட்டிங்ல யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் சொன்னார். அதாவது மெரிட் கோட்டாவில் எங்கிற மாணவர் கணிதத்துல பின்னுக்கு நிற்பதாகவும், தனக்கு ஒரு பிரத்தியோ ஆசிரியர் ஏலவலுக்கு படிப்பிக்கிற பிரத்தியோ ஆசிரியர் சொன்னதாக, தான் கணிதத்தில் ஒரு பகுதியை படிப்பித்து போட்டு அவருக்கு டெஸ்ட் ஒன்று கொடுத்த போது 50% மாணவர்கள் 40 குறையத்தான் பெற்றுக்கொண்டார்கள். கல்வி நிலையங்களுக்கு போற மாணவர்களையும் 50% குறைவானவர்கள் சித்தி பெறே இல்லை. 50% மாணவர் ஃபெயில் ஆயிருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது பாடசாலையில். பாடசாலை தான் இவர் உயர்கல்வியை படிக்க, கணிதம் படிக்க அனுமதித்தவர்கள். அனுமதித்து போட்டு அவர்கள் உயர்ந்த பாடத்திட்டம் இன்மையால இவர்கள் நீண்ட காலமாக அண்டர் அச்சீவிங் சொல்வார்கள். ஒவ்வொரு வகுப்புலையும் முழுமையா அச்சீவ் பண்ணி வந்தா தான் ஏலவலுக்கு கணிதத்தை படிக்கலாம். இது குறைந்த புள்ளிகளோடு. அப்ப என்ன குறைபாடு என்று சொன்னால், கணிதம் படிக்கிறது மற்ற பாடங்கள் மாதிரி படிக்க இயலாது. கணிதத்தில் இது என்னுடைய கருத்து இல்ல. டேவிட் டெய்லர் என்றவர் 3 புத்தகம் இருந்தவர். இங்கிலாந்து நான் நான் 96 போது 3 புத்தகம் ஏனென்று சொன்னால், ஒன்று ஃபவுண்டேஷன், மற்றது இன்டர்மீடியட், மற்ற ஹையர். அப்ப என்னன்னு சொன்னா, ஃபவுண்டேஷன் என்று சொன்னால் அவர்கள் 50 மார்க்ஸ் இலக்கு வச்சு படிச்சு 40 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு ஒரு பாஸ் ரேட்டை பெறுறவர்கள். ஏன்னா இந்த ஃபெயில் ரேட்டை குறைக்கிறது தான் அப்படி செய்கிறது. ஏன்னா அவை நீண்ட காலமா புறக்கணிப்புக்குள்ளான மாணவர்களா இருப்பார்கள், அல்லது இன்னரிட்டர் ப்ராப்ளம்ல ஆனவர்களா இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு புத்தகமும், இன்டர்மீடியட் சொல்றது 50 70 இலக்கு வச்சு படிக்கிற மாணவர்கள் பிஎம்சியை பெற்றுக்கொள்வார்கள். அப்ப இந்த ஃபவுண்டேஷன் மாணவர் 2 வருஷத்துக்கு மேல பின்னுக்கு நிற்கிறார்கள். இன்டர்மீடியட் மாணவர் 1 வருஷத்துக்கிட்ட பின்னுக்கு நிற்கிறார்கள். ஹயமானவர்கள் 70 100 இலக்கு வச்சு படிக்கிற மாணவர்கள் நீலக்கல புத்தகம் போட்டிருந்தவர். அந்த அவர்கள் ஒவ்வொரு வகுப்புல முழுமையா உள்வாங்கி வந்தார்கள். 9, 10 100% உள்வாங்கி வந்த மாணவர்கள் பாஸ் லேர்னர்ஸ் சொல்றது அவைதான் ஏலவல் படிக்க தகுதியானவர். அப்ப இந்த 3 முறை படிப்பிக்கிற 3 மாணவர்கள் 3 வகுப்பு மாதிரி. 3 மாணவர்களுக்கும் வித்தியாசமான கோர்ஸ் பிளான், வித்தியாசமான லெசன் பிளான், வித்தியாசமான டீச்சிங் மெட்டீரியல், வித்தியாசமான டீச்சிங் டெக்னிக், டீச்சிங் மெத்தட்ஸ், டீச்சிங் ரிசோர்ஸஸ் இருக்க வேணும். அப்பதான் அவருக்கு தங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தக்க மாதிரி முழுமையா உள்வாங்குவார்கள். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, மிக்ஸ் அபிலிட்டி கிளாஸ் ரூம் சொல்லி எல்லாரையும் ஒன்றா வச்சு படிப்பிக்கிறதால வகுப்புல இருக்க நேரத்துல 3ல் ஒரு பகுதி தான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிடைக்குது. இதான் அவை முழுமையா உள்வாங்க முடியாம இருக்கிறது. இதை நான் அபிவிருத்தி சங்க தலைவரோட காய்ச்சிருக்கிறேன், உயர்கல்வி அதிகாரியோட காய்ச்சிருக்கிறேன். இப்ப கடந்த மாதத்துக்குள்ள கல்வி பணிப்பாளர், கணிதத்துக்குள்ள கல்வி பணிப்பாளர் கதைச்சிருக்கிறார். அவர் சொன்னார், தனக்கு கொஞ்சம் நேரம் தர சொல்லி, காலம் தர சொல்லி தான் அணுகிறாரு. இப்ப உண்மையா இதுல என்னன்னு சொன்னால், எல்லாரும் சொல்லிக்கணும் பிரித்தியான அறிவு திட்டத்தை இங்க கொண்டுடாதீங்க. பிரித்தியானாவோ இலங்கையோ கணிதம் எல்லாம் ஒன்றுதானே, ஒன்று 2 தான் 2 நாட்டுல என்ன ஒரே கணிதம் தான் படிக்கப்படுது, ஒரே சிலபஸ் தான் படிக்கப்படுது, அணுகுமுறை தான் வித்தியாசம். அப்ப இது உண்மையா இது ஒரு கல்வி திணைக்களத்தில இருந்து உங்களுக்கு அறிவித்தல் வர தேவையில்லை. படிக்கிற ஆசிரியர்கள்
டேவிட் என்ற புத்தகம் எழுதினவர் உங்களை போல ஒரு கல்வியில கணித அறிவு உள்ளவர் என்ன. அப்ப ஒரு ஆசிரியர்களும் பாடசாலை குழுவாக சேர்ந்து தங்களுக்குள்ள தீர்மானிச்சு அதிபருக்கு சொன்னா நாங்கள் இப்படி செய்ய போறோம்னு சொன்னா அதிபர் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை, அபிவிருத்தி வேண்டாம்னு சொல்ல போவதில்லை, கல்வி படிப்பாலும் வேண்டாம்னு சொல்ல போவதில்லை. இப்ப ஆசிரியர் முன்வரதான் முக்கிய காரணம். ஆசிரியர் முன்வந்து அந்தந்த பாடசாலை கல்வியை முன்னோட்டணும் செய்வார்களா இருந்தால் இதுக்கு ஒரு தடையும் இல்லை. அவர்கள் அதுல நான் சில ஆசிரியரோட கதைச்சிருக்கிறேன். ஆசிரியரோட கதைச்சும் போது பல ஆதரித்து சார்பாக கதைச்சார்கள், சொன்னார்கள் எல்லாரும் இதுல சம்மதம் தெரிஞ்சு முன் வராத வழியால் இது கல்வி திணக்கத்து படிப்பாளர் தங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும், இலகுவாக இருக்கும் தங்களுக்கு, அல்லது தாங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஆசிரியருக்குள்ள பிளவு வரும். என்ன ஆதரவான ஆசிரியர் ஆதரவு இல்லாத ஆசிரியர் ஒரு நிலைப்பாடு வரலாம். அதிபர் மாற்ற பிரச்சனையும் இதான். அதிபர் மாற ஆசிரியர் மாற பலங்கப்படுத்தி செய்ய விரும்பினம் இல்லை, பாடசாலையில சமநிலையை குழப்ப விரும்பினம் இல்லை. அதாவது ஏ லெவல் உயர்தர வகுப்புக்கு வந்த கணித பாடத்தை தெரிவு செய்த மாணவர்கள்ல 50% மாணவர்கள் சித்தி அடையே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் அந்த 7ஆம் 8ஆம் 9ஆம் 10ஆம் 11ஆம் வகுப்புகள்ல நிறைந்த பெறுபேறுகளோட அவர்கள் ஏ லெவலுக்கு வர இல்லை. அதான் முக்கிய காரணம். அது ஒரு முக்கிய காரணம். அப்ப இந்த நீங்க சொல்ற இந்த கணித கல்வியை மாற்றி அமைக்கணும்டா நாங்கள் நீங்க சொல்றதின்படி 8, 9, 10ஆம் வகுப்புகள்லயே இந்த தரம் பிரித்தலை மேற்கொள்ளணும் என்று சொல்றீங்க. அப்படியா? 5ஆம் 6ஆம் வகுப்புல துவங்க போகணும், அல்லது 6ஆம் வகுப்புல துவங்க போகணும். 6ஆம் வகுப்புல துவங்க போகணும். கொஞ்சம் ஆக ஏழியா என்று பார்க்கலாம். இங்கிலாந்துல 6ஆம் வகுப்பிலேயே பிரிச்சு வச்சிருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்லுங்க, சில பேர் இயற்கையாக வேகமா படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்ப அவர்களோட முன்னேற்றம் தடப்படக்கூடாது. அவர்களை செட் 1, செட் 2, செட் 3 பிரிக்கிறது. அப்ப செட் 1ல பேருந்து 0 செட் என்று சொல்லுவார்கள். செட் 1ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். மற்றது எக்ஸ்டென்ஷன் லெவல் என்று இருக்குது 6ஆம் வகுப்புல. அப்ப இவர்கள் என்னடா 6ஆம் வகுப்புல துவங்க போகணும் இல்லைன்னு சொன்னா 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் முடிஞ்சு 7ஆம் வகுப்பு பாடசாலையை அனுமதிக்கு ஹை ஸ்கூலுக்கு வந்த உடனே முதல் வருஷம் எல்லாரையும் ஒன்றா போட்டு படிப்பிக்கலாம். அந்த வருஷ கடைசியில இருக்கிற அந்த வருஷம் முழுக்க எடுத்த பொறுப்புகளை வச்சு அந்த 7 வரிசையில அரேஞ்ச் பண்ணி டாப் மார்க்ஸ் எடுத்த 30 பேரை ஒரு வகுப்புல போடுங்க, அடுத்த 30 பேரை இன்னொரு வகுப்புல போடுங்க, அடுத்த 30 பேரை இன்னொரு வகுப்புல போடுங்க. அப்ப அவர்கள் திறமைக்கு தக்க பாடத்திட்டம் அமையும். என்ன நிச்சயமா இதுல இன்னொரு தெளிவையும் நாங்கள் கொடுக்கணும் நினைக்கிறேன். ஒரு பாடத்துல நல்லா செய்கிற பிள்ளை இன்னொரு பாடத்துல பெருசா செய்யாது. இப்ப கணிதம்ன்றது ஒரு சிலருக்கு அது இலகுவாக வரக்கூடியதாக இருக்கும். மேபி they are born with it. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட விளங்கும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதுக்கான அந்த திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவர்கள் வேறு பாடங்கள்ல வெற்றிகரமாக செய்வார்கள். ஆனா மக்கள் இதை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது என்றால் ஒரு பாடத்துல செய்யாத பிள்ளை மற்ற பாடத்திலையும் குறைவான புள்ளிகளைத்தான் எடுக்கும் என்ற அந்த அடிப்படைக்கு போயிடக்கூடாது. இங்க பவுண்டேஷன் செய்த மாணவருக்கு பிரபலியான பல்கலைக்கழகத்துல நியூரோ சயின்ஸ் படிக்க கொடுத்திருக்கிறாங்க பவுண்டேஷன் செய்த மாணவருக்கு. அப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப நாங்கள் கணித பாடம் ஒரு பெறுபேர் எடுப்பது டி எடுப்பது ஓலவேல மாணவ வாழ்க்கையை பாரதூரமா பாதிக்குது. டி எடுக்காத வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியாம இருக்கு. அதே மாதிரி ஏ லெவல்ல படிப்பிச்சு போட்டு 2 வருஷம் பாடசாலையில படிச்சு 2 வருஷம் ரிப்பீட் பண்ணி போட்டு டி எடுக்காட்டி அவனுக்கு 3 years வராது. என்ன அது அவனை பாதிக்குது வாழ்க்கையில. அதே மாதிரி ஒரு வேகமா படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவன் வேகத்துக்கு தக்க அவன் லெவல அண்டர்ஸ்டாண்டிங் பாடத்திட்டு அமைய வேணும், அவனை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு. நாங்கள் பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவோம் இந்த 5 விரலும் 1 இல்லை என்று. அதே போல இந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லாரும் ஒரே மட்டத்துல உள்ளவர்கள் அல்ல. அவர்களுக்கு வெவ்வேறு திறமைகளும் வெவ்வேறு இயல்புகளும் கூடுதலாக இருக்கும். சில பேர் கணிதம் நல்லா செய்வார்கள், சில பேர் விஞ்ஞானத்துல நல்லா இருப்பார்கள், சில பேருக்கு வரலாறு போன்ற பாடங்கள்லாம் கூடுதலாக நல்லா செய்வார்கள். ஆனால் அந்த கணிதம் அவர்களுக்கு நல்லா வரையலை என்று சொன்னா நாங்கள் அவர்களை நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரிவுகளுக்குள்ளால கொண்டு போறது மாணவர்களுக்கும் நல்ல ஆசிரியர்களுக்கும் அது இலகுவானதாக இருக்கும். நான் என்ன சொன்னா இந்த ஆசிரியர் ஆதரவை பெற வேணும்ன்றதுக்காக ஜோசப் ஸ்டாலினோட கதைச்சேன். இப்ப கல்வி சங்கத்தினுடைய தலைவர்
யூனியன் பிரசிடென்ட். ம், ம். அப்ப அவரை கேட்கும்போது அவர் சொன்னார், ஆசிரியர்கள் சொல்லுறார்கள் மாணவர்களை பாகுபாடு காட்ட முடியாதுன்னு. பாகுபாடு காட்ட முடியாது. இது அப்ப நான் பாகுபாடு இல்லையே. நான் அது ஒரு ஷார்ட் என்ன இது ஒரு என்னன்னா மினிஸ்ட்ரியிலே ஒரு அதிகாரியோட கதைக்கும் போது அவர் சொன்னார், அதிபர் ஆசிரியர்மார் முன் வந்து செய்தாலே ஒழிய அதிபர்வாலயம் ப்ரொவிஷன் டைரக்டராலயம் இதை நடவடிக்கை கடினம் என்று சொன்னார். இல்ல இது இதுல அவருடைய வாதம் வந்து உண்மையிலேயே எது பாகுபாடுண்டா, நீங்கள் அந்த கணக்கு பாடம் கஷ்டமா இருக்கிற மாணவனை கணக்கு பாடம் நல்லா வார மாணவனோட வச்சு படிப்பிக்கிறது தான் பாகுபாடு. கணக்குல எடுக்கல. ஓமோம் கொஞ்சம் கஷ்டப்படுறவரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது அந்த கல்வி முறைமையினுடைய தவறு. முறைமை என்னன்னு சொன்னால் இந்த மாணவன் அவலத்தின வித்தியால எப்படி மாணவர் முன்னேறார்கள் என்றதை நான் நேரம் கண்டிருக்கிறேன். இன்னைக்கு ரெண்டு மாணவர்கள் முன்னேறார்களையும் கண்டிருக்கேன். அதே நேரத்துல மாணவர் எவ்வளவு அவலப்படுறாருன்றதை நேரடியாக நான் அனுபவித்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால் எனக்கு நான் அறிஞ்ச மட்டில சில மாணவர்கள் பாடசாலையிலையும் படிச்சு பிரதியோபிலையும் படிச்சு தெரியாம இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படியான மாணவருக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பம். நான் அவையோட அனுபவப்பட ஆசைப்பட்டேன். அப்ப நான் ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு 11 மணிக்கு இங்க வசதி 4 மணிக்கே கூப்பிட்டு, சரி ஓகே நான் என்ன உங்களுக்கு நான் சொன்னேன், பாடசாலையில படிச்சும் பிரதியோட படிச்சும் தெரியாது இருந்தா என்ன கேளுங்கோ. அப்பதான் என்ன நேரத்துக்கு பொறுமதி இருக்குது. ஹிஸ்டோகிராம் பகுதியை கேட்டார்கள். அப்ப நான் அவரை கேட்டேன், பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கவையாண்டு ஓமண்டார் விலங்கையிலாண்டர் ஏன் கேட்க சிலபஸ் காவான பாஸ்டா போயினமண்டார். அப்ப டியூஷன்ல அங்கேயும் அப்படித்தான் மற்ற மாணவர் சொன்னார், அவர் படிப்பிக்கிற எனக்கு விளங்கையில் எங்களுக்கு விளங்கையில்னு சொன்னார். மற்றவர் சொன்னார் எங்களுக்கு சரியா விளங்கப்படுத்தலன்னு சொன்னார். மற்றவர் சொன்னார் அவர் சரியா கற்பிக்கவில்லைன்னு சொன்னார். மற்றவர் சொன்னார் எங்கட ஆசிரியர் மாதிரி சரியில்லைன்னு. பாருங்க மாணவன் எவ்வளவு ஒரு அவல நிலை இருக்கிறாருன்னு சொல்லி இதுக்காக பொறுப்படுகிறது. ஒரு என்னுடைய சொந்த அனுபவம். நான் ஓலெவல் எடுக்கின்ற பொழுது எனக்கு கணிதம் வந்து எனக்கு விருப்பமான பாடமோ அல்லது என்ன சொல்றது எனக்கு ஏறக்கூடிய பாடமாக இருக்கல. நான் பள்ளிக்கூடத்திலையும் படிச்சோம், டியூஷனுக்கும் போய் பார்த்தேன், டியூஷன்லயும் எனக்கு ஏறையில கணித பாடம். அதுக்கப்புறம் என்னுடைய சக மாணவன் இப்ப வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருக்கிறவர் அற்புதராஜா என்னுடைய நண்பர். அவர் தான் எனக்கு வீட்டை வந்து மேத்ஸ் படிப்பிச்சது. அந்த சோதனையில எனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைச்சது மேத்ஸுக்கு. அப்ப என்ன இதுல விளங்குது, என்ன விளங்குது என்றால் அதான் 1 to 1 படிக்கிற படியங்கள் மாணவர்கள் 40ல இருந்து 90 மட்டும் போறார்கள். என்ன காரணம் என்றால் அந்த லெசன் பிளான் வந்து அவன் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்ததாக போகுது. இப்ப நாங்க குரூப் பண்ணைகளையும் கிட்டத்தட்ட எல்லா மாணவரும் ஒரே லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 1 to 1 மாதிரி தான் ஆல்மோஸ்ட். இதானது நோக்கம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க, நீங்க டிஸ்டிங்ஷன் எடுத்தான்னு சொல்லி ஏன் 1 to 1 என்றபடியா உங்களுக்கு உகந்த பாடத்திட்டத்தை அவர் வகுத்திருக்கிறார். மற்றது அவர் என்னுடைய வகுப்பு நண்பராகவும் இருந்தபடியா நாங்கள் பியர் டு பியர் லேர்னிங் தான் அது. அப்ப என்னன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து எனக்கு தைரியமாக கேட்க என்ற நண்பன் தானே. என்ன முட்டாள்தனமான கேள்விகளையும் அவர்கிட்ட கேட்கக்கூடியதா இருந்தது. அது ஒரு காரணம். மற்றது என்னன்னா டீச்சர்ஸுக்கு வந்து முதல் மாணவன் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியாம படிப்பிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. பிரயோஜனம் நான் இப்ப சொன்ன 5 மாணவர் சொன்ன வார்த்தையை தான் கேட்க வேண்டி வரும். அப்ப கணவர் சொல்லுவீங்கன்னா இது பிரித்தியா இருக்கிற இங்க நாங்கள் யாழ்ப்பாணத்துல படிக்க இது இருந்தது. நான் 6ஆம் இது ஒரு பிரித்தாள் என்று சொல்றதே முதல்ல அடிப்படையில தவறானது. இந்தியா போன்ற நாடுகள்ல இருக்குது வந்து அந்த ஷெட்யூல் கிளாஸ் ஆட்களுக்கு குறைந்த புள்ளிகளோட அவர்களுக்கு பல்கலைக்கழக இடங்கள் கொடுக்கணும். இது அதுக்கு மாறாக என்ன செய்யறோம்னா குறைந்த புள்ளிகளை எடுக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் கூடுதலான கற்றல் முறைகளை கையாளுறோம். இப்ப என்னென்றால் இந்த மாணவர் சரியா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பவுண்டேஷன் 20 கேள்வி கல்விப்பல இருந்தா இந்த பவுண்டேஷன் மாணவரால முதல் 10 கேள்வியை தான் மறுமொழி செய்ய முடியும். 11வது 12வது கேள்விக்கு அவர் ஏஎம்பிஏ சில முயற்சிப்பார். சரி, இன்டர்மீடியட் கலண்டா 15 கேள்வியை தான் ஆன்சர் பண்ணக்கூடிய 20 கேள்வியும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அப்ப 65 எடுக்கலாம், 60 50 எடுக்கிறாங்க. அப்ப அவைக்கு வந்து பாடத்திட்டத்துல அந்த கடைசியா இருக்கிற 70-100 மார்க்ஸ் எடுக்கிற பகுதிகளை படிப்புகள பிரயோசனமே இல்ல. நீங்க சொல்ற நிச்சயமான உண்மை. நாங்கள் எல்லா பாடத்தையும் படிக்கிறோம். ஓ லெவல் வரைக்கும் எல்லா பாடத்தையும்
படிக்கிறது நல்லவென்ற அடிப்படையான அறிவு தேவை ஓம் என்றதுக்காக. ஓம் அப்ப கணிதத்திலையும் எங்களுக்கு அந்த ஓலெவல் வரைக்கும் கணிதத்தின் அடிப்படை அறிவு என்று இருக்கு தானே, அது தேவை. ஓம் ஆனால் அதுக்கு பிறகு இன்ஜினியரா வர வேண்டியவருக்கு தேவையான அடிப்படையை நாங்கள் இந்த மற்ற மாணவர்கள் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை தானே. அவசியம் இல்ல, தேவையில்லை. அப்படி பார்க்கல டேவிட் ரெய்னருடைய அந்த 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 முறை மூன்றாக பிரித்து கற்பிக்கின்ற அந்த முறை வந்து எங்கட நாட்டுல உள்ள பலருக்கும் இல்லை, எல்லோருக்குமே பிரயோசனமாக இருக்கும். அது இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு பாடசாலை ஆசிரியர் மேட்ட பொறுப்பு, கணித ஆசிரியர் மேட்ட பொறுப்பு என்னென்றால் டேவிட் ரெய்னருக்கு அறிவு அவைக்கும் இருக்கு. பாட அறிவை நான் விமர்சிக்கல, அவர்கள சேவையை பாராட்டுறேன். பிரதி ஆசிரியர் நல்ல பாட அறிவு உள்ளவர்கள். பாடத்திட்டத்தை மாணவனுக்கு உகந்ததாக வகுக்காதான் அவை என்ன காரணம். அதுக்கு நான் மாணவருக்கு ஒரு சொல்ல இல்லாது. உண்மையிலேயே இலங்கையுடைய கல்வி திணைக்களம் வந்து முற்றுமுழுதாக இதை மாற்றி அமைக்கிறது முழு இலங்கையிலேயும் உள்ள மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் நினைக்கிறேன். கட்டாயமா செய்ய வலிக்கிட்டு இன்றைக்கு கல்வி அமைச்சர் ஒரு அதிகாரியோட கதைச்சினார். சரியா? அப்ப அவர் சொன்னார், இது ஆசிரியர்மார் உணர்ந்து செய்யற விஷயமே ஒழிய ஒவ்வொரு ஆசிரியர்மாரும் தங்களோட பாடசாலை சூழ்நிலைக்கு தக்க மாதிரி தாங்கள் ஒரு டீம் ஒர்க்கா பிரிச்சு செய்யற ஒழிய, அதாவது கிரவுண்ட்ல வேலை செய்யறவர் செய்யாம ப்ரொவிஷன் டிரெக்டரோ அவரோ புஷ் பண்ணி செய்யற விஷயம் அல்லன்னு சொன்னார் அவர். இலங்கை போன்ற நாடுகள்ல உண்மையிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆசிரியர்கள் தான் மனப்பூர்வமாக பணியாற்றுறார்கள் என்று சொல்லப்படுது. இல்ல, என்னன்னு சொன்னால், நான் ஒரு ஆசிரியரோட காய்ச்சினான், பலரோட காய்ச்ச போது பல ஆசிரியருக்கு ஆதரவா இருக்கிறார்கள். அப்ப நாங்க கல்வித்தலை அதிகாரிகள் செய்ய வேண்டியது, இதுக்கு பாசிட்டிவா கிடைக்கிற பாடசாலையில தொடங்குங்க. ஏற்கனவே சில பாடசாலை நடந்து கொண்டிருக்கு. கிளிநொச்சியில ஒரு ஆசிரியர் சொன்னா நாங்கள் பிரிச்சு தான் படிப்பிக்கலாம். பண்டிதர் பதில் ஒரு ஆசிரியர் விக்டோரியா காலேஜ் நினைக்கிறேன், அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முதல் நான் இது காய்ச்சல் சொன்னா நாங்கள் பிரிச்சு தான் படிப்பிக்கலாம். அப்ப இப்ப இந்த கல்வி அதிகாரிகள் செய்ய வேண்டியது, அதிகாரிகள் செய்ய வேண்டியது, மற்ற கல்வித்துறையை சார்ந்த செயல்பாடுகள் செய்ய வேண்டியது, இந்த அபிவிருத்தி சங்கங்கள் செய்ய வேண்டியது, பாடசாலையோட காய்ச்சி எந்தெந்த பாடசாலை துவங்கலாம் அந்தந்த பாடசாலையில துவங்குங்க. முதல் துவங்கின வேண்டாம், மற்ற பாடசாலைகளும் துவங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இப்ப என்னண்டா, இப்ப அவர்கள் பிரிச்சு படிப்பிப்பார்கள். ஆனா பரீட்சை என்று வருகின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே சோதனை பேப்பர் தானே செய்யணும். இப்பவும் அப்படித்தானே. இந்த பவுண்டேஷன் மாணவர்கள் பிரித்தனால 3 பேப்பர் பிரிச்சு கொடுத்திருந்தவன், 3 பேப்பர் பிரிச்சு, இப்ப 2 பேப்பரா பிரிச்சிருக்கிறேன், பவுண்டேஷன் கொண்டும் இன்டர்மீடியட் ஹையருக்கும் உண்டும். அப்ப இது டிஸ்கிரிமினேஷன் இல்ல. இப்ப இந்த மாணவர்கள் என்னன்னு சொன்னால், இப்ப பவுண்டேஷன் மாணவர் முதல் 20 கேள்வியில 10 கேள்விய மறுமொழி செய்ய போய் 8 கேள்வி சரியா எடுக்க முடியாம தான் ஃபெயில் ஆகிறார்கள். அவர் 5 கேள்வி 6 கேள்வி செய்யறவர்கள நாங்க 10 கேள்வி செய்ய வைக்க போறோம். அவர் இதுல முன்னேறினாருண்டா இன்டர்மீடியட் போவார், இன்டர்மீடியட் முன்னேறினா ஹையருக்கு போவார். இப்ப இதுல இந்த பின்னுக்கு இருக்கிற மாணவர்ல 2 காரணம். ஒன்று அவை இந்த இன்ஹெரிட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்னும் ஒன்று ப்ரோலாங் அண்டர் அச்சீவ்மெண்ட், நீண்ட காலம் புறக்கணிப்பு, சின்ன வயதுல இருந்து கவனிக்காதால வந்தது. ஆனா இந்த சமூகத்துல சின்ன வயதில் பெற்றோர் டியூஷனுக்கு அனுப்பிடும். பிரித்தானியா போன்ற வளர்ந்த நாடுகள்ல ஒன்று பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கைக்கு அமைய செட் 1 செட் 2 செட் 3 என்று பிரிச்சா கூட ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு 20-25 மாணவர்கள் வருவார்கள். அது வந்து நகரப்புற பாடசாலைகளுக்கு, இலங்கையிலையும் நகரப்புற பாடசாலைகளுக்கு அது பொருத்தமா இருக்கும். ஆனா அப்ப கிராமப்புற பாடசாலைகள்ல இருக்கிறதே ஒரு 15 பிள்ளைகள் இருப்பினோம். அப்ப அந்த இடத்துல நாங்கள் இந்த பிரிக்கைக்குள்ள நாங்க சொல்ற மாதிரி இவர்களுக்கு அடிப்படையா கணித அறிவைத்தான் படிப்பிக்கணும்டா அதை படிப்பிக்கிறோம். அப்ப அந்த வகுப்பை 2 வகுப்பாக பிரிக்கல. அது ஒரு 15 பேர் உள்ள மாணவர்களை 5 10 பிரிக்கல. அடிப்படை கணிதத்தை படிக்கிறவர்கள் அந்த மெட்டாக்களுக்கு படிப்பிக்கிற நேரத்துல என்ன செய்யணும்? இல்ல அங்க வந்து ஆக்கள் குறையன்னு சொன்னா, இப்ப 30 பேர் இருக்கேக்குள்ள 15 பேர் இருக்கேக்குள்ள ஆசிரியர் பர்சனல் 15 பேருக்கும் பே பண்ணுவாரு. அப்ப வேலையை பிரிச்சு கொடுப்பார், வேலையை ஒர்க் ஷீட்ல பிரிச்சு கொடுப்பாரு. என்ன பிளாக் போர்ட்ல எக்ஸ்பிளைன் ஒரு குரூப்புக்கு எக்ஸ்பிளைன், மற்ற குரூப் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்ப 3 குரூப் ஒரே கிளாஸ்ல வச்சு படிப்பிப்பார். இப்ப பிரைவேட் இப்ப இங்க பிரைவேட் டியூஷன்ல கூட இங்க இன்னைக்கு அப்படித்தான் படிப்பிக்கிறோம். என்ன அவர் சொல்லுவார், இப்ப ஃபாஸ்ட் லேர்னர்ஸுக்கு பிளாக் போர்ட்ல எழுதி ஒரு எக்ஸாம்ல கொடுத்து விட்டா 20 கணக்கு இருக்குன்னு பேப்பமே எக்ஸாம்ல 20 கணக்குன்னா, அந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் ஹையருக்கு 11ஆம் கணக்கு படிப்பிக்க உடனே முதல் 10 கணக்கான அறிவையும் கொடுத்துடலாம். சரியோ 11 ஜெய் 13 ஜெய் 14 ஜெய் மிச்சத்தை ஹோம்ஒர்க் செய்யன்னு சொல்லலாம். மற்றவைக்கு இன்டர்மீடியட்டுக்கு 10ஆம் கணக்குல இருந்து விளங்கப்படுத்தலாம். பவுண்டேஷன் லெவலுக்கு எக்ஸாம்பிள்ல இருந்து விளங்கப்படுத்திட்டு போக முதல் 10 கணக்கியே நேரம் முடிஞ்சு போய்.
மற்றது நாங்கள் அந்த அந்த பியர் லேர்னிங் இப்ப ஆசிரியர்கள் வந்து திறமையானவர்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கற்கக்கூடிய மாணவர்களை குறைவா கற்கிற மாணவர்களோடு சேர்த்து அவர்களுக்கு கற்பிக்க வைக்கிறதன் மூலம் அந்த உயர்வாக கற்பிக்கிற மாணவர்களுடைய அந்த திறமையை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கும் நீங்க சொல்ல 100% உண்மை. இங்க எங்களுடைய ஒரு தமிழ் மாணவர் சரியா கொஞ்சம் பின்னுக்கு நின்ற மாணவன் 10ஆம் வகுப்புலையும் கோஆர்டினேட் ஜோபில பின்னுக்கிட்ட மாணவர் நீங்க சொன்ன மாதிரி ஏலோவுக்கு போன போது அவன் மிக திறமையா செய்யறான்னு கண்டு அவனை ஆப்டர் லஞ்ச் டைம் கிளப் பண்ண இருக்குது, ஆப்டர் ஸ்கூல் கிளப் பண்ணல மற்ற மாணவன் படிக்க விட்டவன். அந்த மாணவன் கடைசியா மேத்ஸுக்கு மேஸ்டா பிசிக்ஸுக்கு மேஸ்டா 10ஆம் வகுப்பு வரையும் பேசிக் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நாங்க படிப்பிக்க வேண்டி இருந்தது. ஆனா 1-to-1 டியூஷனுக்கு போன வழியால் வேகமா படிச்சு பள்ளிக்கூடத்துல போன டாப் செட்ல விட்ட உடனே இந்த டீச்சிங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அப்ப அது கட்டாயம் என்கரேஜ் பண்றாங்க. என்ன நான் நினைக்கிறேன் இந்த ஆசிரியர்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே கணிதத்துக்கு மட்டுமல்ல விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களுக்கும் இந்த முறையை பின்பற்றினார்கள். ஏன்னா நாங்க ஒரு தமிழ் கெமிஸ்ட்ரி டீச்சர் இங்கிலாந்துல ஒரு பாடசாலை கெமிஸ்ட்ரி படிக்கிறது நாங்க கெமிஸ்ட்ரியும் பிரிச்சு தான் படிப்பிக்கிறோம். அந்த ஸ்டெம் என்று சொல்லப்படுற இது சயின்ஸ் டெக்னாலஜி, அது சயின்ஸ் டெக்னாலஜி இங்கிலீஷ் மேத்ஸ் இந்த நாலுமே வந்து செட் 1 செட் 2 இருக்கு நினைக்கிறேன். செட் 2 செட் 3 இருக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்குது. அப்படி கேள்வி பேப்பரும் இருக்கு. இந்த செப்பரேட்டா கேள்வி பேப்பரே கொடுக்குற இருக்குதோ. ஆமா, அரசாங்கம் அது அங்கீகரிச்சு இருக்குது. இப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து கேள்வி பேப்பர் அல்லது வகுப்புகள் எல்லாம் செப்பரேட் பண்ணாலும் நீங்கள் சொன்ன முதல்ல செய்யறது தான் கூடுதல். நினைக்கிறேன் இந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரே வகுப்புல வெவ்வேறு மட்டத்துல இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி கல்வி கற்பிக்கிறது, எப்படி அந்த ஸ்கஃபோல்டிங்க செய்யறது, அந்த சப்போர்ட் நெட்வொர்க் என்னென்று உருவாக்குறது போன்ற விஷயங்கள் பயிற்றுவிக்கப்படணும் நினைக்கிறேன். இப்ப ஆசிரியர் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ கண்மூடித்தனமாக கரிக்குலத்தை பிளாக் போர்ட்ல படிச்சா இந்த கடமை சரின்னு நினைக்கணும். கரிக்குலத்தை முடிச்சேன் எத்தனை பேர் விளங்கினா அவர் பொறுப்பு கூட தயார் இல்லை. இது அது ஒரு பிரச்சனை தான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த மாணவர்கள் முதல் வகுப்புல முழுமையா உள்வாங்க அவனுக்கு விளங்காது என்ன. அப்ப என்னண்டா வேலைக்கே பிரிச்சு படிப்பிச்சு குரூப் பண்ண இருந்துச்சோம்டா இவன் கொஞ்சம் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண டீச்சர்ஸ். ஹையர் செட்டுக்கு ஒரு டீச்சர் ஒரு பண்டில் ஒரு வருஷம் டிப்யூட்டி டைரக்டர் இந்த மேத்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணாருன்னு சொன்னா எல்லா பள்ளிக்கூடத்தும் கொடுக்கலாம். இல்ல பாடசாலை மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். இன்டர்மீடியட் ஒரு பண்டில் இருக்கு, அது ஒரு வருஷமா தான் பாய்க்கு போயிடும். மற்றது இன்னொன்றும் இருக்குதானே. இப்ப இந்த தொழில்நுட்பவியல் அவ்வளவு தூரம் வளர்ந்ததால ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற ஒவ்வொரு டீச்சரும் ஒரு இப்ப என்ன சொல்றது ஒரு கொமெண்ட் பேங்க்ல கொண்டே போட்டுச்சினம் என்றால் அதை அக்சஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அல்லது கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு நெட்வொர்க் உருவாக்கி கொடுக்கலாம். இல்ல ஒரு பிடிஎஃப்ல ஒரு செய்திட்டம் சொன்னால் எல்லா பள்ளிக்கூடம் பகிர்ந்து கொள்ளலாம். அடிப்படை பிரச்சனை என்ன சொல்லுங்க. அப்போ அடிப்படை பிரச்சனை ஆசிரியர்கள் முன்வர வேணும். ஒரு தடையும் இல்ல. அதிபர் கட்டாயம் வேண்டாம்னு சொல்ல போறதும் இல்ல, ப்ராஜெக்ட் டைரக்டர் வேண்டாம்னு சொல்ல போறதும் இல்ல. ஆசிரியர் முன் வந்தால் தங்களுக்குள்ள ஒரு 5-6 ஆசிரியர் இருந்தா தங்களுக்குள்ள பிரிச்சு நான் இந்த வருஷம் ஃபவுண்டேஷன் படிப்பிக்கிறேன், அடுத்த வருஷம் இன்டர்மீடியட் படிப்பிக்கிறேன், அடுத்த வருஷம் ஹையர் படிப்பிக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த சிக்கல் எல்லாம் பல்கலைக்கழகங்கள்ல அதை நீங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. பல்கலைக்கழகங்கள்ல இருந்து உருவாகுது என்றதும் இருக்கு. என்ன இந்த பாடசாலைகள் எல்லாத்துக்குமான ஆசிரியர்களை வந்து உருவாக்குறது பல்கலைக்கழகம். அப்ப பல்கலைக்கழகம் எவ்வாறு மாணவர்களை உருவாக்குது, எவ்வாறு அங்கிருந்து வெளியில வாரார்கள் என்றது சமூகத்துல நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. என்னன்னா சமூக சிந்தனை இல்லாதவர்கள் தான் இப்ப பலர் பட்டதாரியா வெளியில வாரார்கள். எனக்கு இந்த மினிஸ்ட்ரியில காட்சி சொன்னாருங்க. அவர் சொல்றார், நாங்க என்னத்தான் ஓட ஒன்னாலும் கிரவுண்ட்ல வேலை செய்ய எங்களுக்கு ஆக்கள் இல்ல. இதான் பிரச்சனை. அவர் சொன்னதுல நிறைய நினைக்கிறேன். இந்த யுத்தம் முடிந்த உடனே இலங்கையில இருக்கின்ற HSBC பேங்க் வந்து அதனுடைய தெற்காசிய பிராந்திய தலைவர் வந்து ரீக்ரூட்மெண்ட் செய்திருக்கிறாங்க வடக்குல. இப்ப அதுல பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழகத்துக்கு போகாத மாணவர்கள் எல்லாரையும் உள்வாங்கி இருக்கிறார்கள்.
அப்ப அதுல வந்து அவர்கள் கூடுதலாக கவனிச்சு சொன்னேன் என்றால், பல்கலைக்கழகத்துல இருந்து வார மாணவர்கள் வந்து தங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு முடிந்த முடிவோட வேலைக்கு வருகினோம். ஓம் வேலைக்கு வந்தா அவர்கள் மேற்கொண்டு கற்க தயாராக இல்லை. ஓம் ஆனால் ஏலவலோட வார மாணவர்கள் வந்து இயல்பாக நம்புறார்கள் தாங்கள் கற்கிறதுக்கு நிறைய இருக்குது, தாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகாதபடியா ஓம் கற்க நிறைய இருக்குன்னு அவர்கள் கற்றுக்கொண்டு முன்னேறுகிறார்கள். இது 100% உண்மை. என்னன்னு சொன்னால் இது வங்கியில மட்டும் இல்ல, என்ஜினியரிங் ஃபீல்ட்லயும் இருக்குது. டிகிரி ஹோல்டர்ஸ்லும் பார்க்க ரேங்கர்ஸ் திறம்பட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கணும். எனக்கு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கோட்டேஷன் வந்து சோக்ரட்டிஸினுடைய கோட்டேஷன், ஐ ஆம் a ஜீனியஸ் பிகாஸ் ஐ நோ நத்திங். நான் ஒரு நிபுணன் என்னடா எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒன்றுமே தெரியாது நான் நினைக்கிறபடியா நான் கூடுதலாக தேடி தேடி படிப்பேன். அதான் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தா நான் படிக்க மாட்டேன். இப்ப எனக்கு சொன்னது 50% மாணவர்கள் 40 யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர். அவர் வந்து செய்தியா தான் எனக்கு சொன்னார். மாணவரை குறை கூறுவதா தான் எனக்கு சொன்னார். மாணவ நிலைமை ஆனா உண்மையான காரணம் வந்து மாணவனுக்கு வந்து பாடத்திட்டம் பெற இல்லை, அது எப்படி நிவர்த்தி செய்யறதை அவர் சிந்திக்க தயாரா இல்லை. நிச்சயமாக. இப்ப எனக்கு நான் இதை பற்றி சரியா கவலைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு ஒரு துயரமான செயலா இருந்துச்சு, துயரமான செய்தி ஒன்று. இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? கல்வி சமூகம் என்ன செய்யலாம்? பல்கலைக்கழக சமூகம் என்ன செய்யலாம்? கல்வி உரையாளர் என்ன செய்யலாம்? ஆசிரியர் சமூகம் என்ன செய்யலாம்? கல்வி செயற்பாளர்கள் என்ன செய்யலாம்? சமூகமாக என்ன செய்யலாம்? இது என்னடா என்ன பொறுத்தவரை இல்ல, கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் மேத்ஸ் ஃபெயில் பண்றாங்க இலவன். இந்த திருத்தங்கள் 1000 பேரை காப்பாற்றிக் கொள்ளலாம். 1000 பேர் காப்பாற்ற முடியாது. அவை பிள்ளையான தெரிவு வந்திருக்கப்படாது. இந்த ஆசிரியர் டியூஷனுக்கு வந்த மாணவர்கள் 50% எடுக்க முடியாது போனதுக்கு காரணம் பாடசாலை உயர்ல பாடத்தை தெரிவு செய்ய விட்டிருக்கப்படாது. மாணவற்ற பிள்ளை அந்த பாடத்தை தெரிவு செய்கிறது. 2வது பாடசாலை அளவுகோல் பிள்ளை. பாடசாலை என்ன செய்யுதுன்னு சொன்னால் பி எடுத்தவன் ஏ எடுத்தவன விடினோம். ஆனா பி எடுத்த ஏ எடுத்தவன்ல லெவல பூஸ்ட் பண்ணி ஏ பி எடுத்தவன் இருக்கிறாங்க. அவங்க சோதனை முடிஞ்சு 3 மாதம் பிறந்த ஒரு கிரேட் குறையத்தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு அடிப்பறிவு இல்லை. அப்ப அப்படியான விட்டால் அதுக்கு தக்க பாடத்திட்ட வைக்க வேணும். மற்ற மாணவரை விட வித்தியாசமாக என்ன அவைய ஒரு அடவி நிலைக்கு கொண்டு வர வேணும். என்ன மற்றது உண்மையிலேயே இப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து நாங்கள் எப்படி இந்த இப்ப நாங்கள் இங்க பாக்கலாம். இப்ப இங்க வந்து 8ஆம் வகுப்புல வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த தெரிவு செய்கிற பாடங்களை தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. 4-5 பாடங்களை அவர்கள் தெரிவு செய்யலாம். ஆனா அந்த பாடத்தை தெரிவு செய்யறதுக்கு அவர்களுக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்படுது. அவர் எப்படி தெரிவு செய்யணும் என்று சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு ஓப்பன் ஈவினிங் வச்சு அவர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த பாடங்களை பார்த்து அதுக்கு பிறகு அவர்கள் அதை தெரிவு செய்து அதுக்கு பிறகு 2 வாரங்கள் 1 மாசம் கொடுப்பினும் அவ தெரிவு செய்த பாடத்துல திருப்பி அவ ஏதாவது மாற்றம் செய்யறா செய்யறது. ஆனா இலங்கை போன்ற நாடுகள்ல நாங்கள் இந்த பாடங்களை தெரிவு செய்த பிறகு எங்களுக்கு தெரிவு செய்யறதுக்கு அவ்வளவு தூரம் வழிகாட்டுதல் இருக்கிற நீங்க சொல்ற மாதிரி. தெரிவு செய்ய அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு 2 மாதத்துல அவர் தெரியும் தான் பிள்ளையா தெரிவு செய்துட்டேன். ஆனா அதுக்கு பிறகு அத மீள திருத்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை. தெரிவு செய்யக்குள்ள வார பெரிய பிரச்சனைன்னா எல்லாரும் தாங்கள் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் என்று சொல்லி ஒரு 2-3 விஷயத்தை வச்சு கொண்டுதான் அதை தெரிவு செய்யணும். அடுத்தது சமூகத்தினுடைய அந்தஸ்துக்காகவும் பாடத்தை தெரிவு செய்யணும். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு 2-3 மாதத்துல தான் வெளிச்சத்துக்கு வரும். தாங்கள் தவறு விட்டுட்டோம். என்னென்றால் இப்ப இந்த மாணவர்களுக்கு என்ன நடக்க போகுது? இந்த 50 மாணவர்கள் தொடர்ந்து 2 வருஷம் மெட்ஸ படிக்க போறார்கள். அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் தாங்கள் கஷ்டம் என்று உணர்றது ஆரம்பத்திலேயே உணர்ந்துச்சிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் கஷ்டமா தான் இருக்க போகுது. சும்மா இருந்து போயிட்டு காலத்தை கடத்திட்டு போறதே ஒழிய பெற்றோட்ட வற்புறுத்தலும் ஒரு காரணம். மேத்ஸ் படிக்க சொல்லி இது காரணம். மற்ற பாடசாலை அளவுகோல் பிள்ளைன்றது அடுத்த காரணம். வழிகாட்ட இல்லாத இன்னும் ஒரு காரணம். அப்ப இவர்கள் என்ன செய்யற, அடுப்புல இருந்து நெருப்புல பாஞ்ச மாதிரி பாடசாலையில இருந்து டியூஷனை நம்பி வரார்கள். ஓ லெவல்ல லெவல் பூஸ்ட் பண்ண மாதிரி டியூஷன் மாஸ்டர் ஏ லெவல்லையும் எடுத்து நம்புறார்கள். யாழ் மாவட்டத்துல எந்த கணிப்பு யாழ் மாவட்டத்தில் 2000 மாணவர்கள் ஃபெயில் பண்றார்கள் ஏ லெவல் மேட்ச்.
அதுல 1000 பேரை காப்பாற்றி கொள்ளலாம் நாங்க சரியான பாடத்திலிருந்து வச்சோம்டா எவ்வளவு ஒரு சேவையா இருக்கும். இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு வலு முக்கியமான விஷயம். இது எத்தனை மாணவர்கள் இந்த காணொலியை பாப்பினமோ எனக்கு தெரியல, மாணவர்களோ பெற்றோர்களோ ஆசிரியர்களோ. நீங்க சொல்றது மிக மிக முக்கியமானது என்னன்னா, இப்ப இப்ப நாங்கள் ஒரு ஏ லெவலுக்கு தெரிவு செய்யற பாடங்கள்ல சயின்ஸையோ மேத்ஸையோ தெரிவு செய்து 4 பாடமும் ஒன்று ஃபெயில் விடியணும், 3-4 பாடத்தையும் ஃபெயில் விடியணும், எஸ் அல்லது எஃப் எடுக்கணும், பல்கலைக்கழகம் போயிடாது. அதே மாதிரி இன்னொரு செக்ஷன் இருக்குது, இவைகளை பார்த்து பயந்து மேத்ஸுக்கும் சயின்ஸுக்கும் போகாம படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணிடும். ஆமாம், உயர்தர ஓ லெவல் சாதாரண தரத்திலே நல்ல பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் ஆர்ட்ஸ் இவர்களை பார்த்து பயந்து அவை ஆர்ட்ஸை சூஸ் பண்ணிடும். அப்ப ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட பூஸ்ட் பண்ணப்படுது. இந்த சிக்கல்களை பேலன்ஸ் பண்றதுல உண்மையிலேயே இந்த பல்கலைக்கழகத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய போறது, வடக்கு கிழக்கில குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தெரியணும், வட மாகாணத்துல எத்தனை பிசிக்ஸ் மாஸ்டர்ஸ் தேவை, எத்தனை சயின்ஸ் மாஸ்டர் தேவை, எத்தனை மேத்ஸ் மாஸ்டர் தேவை. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி யாழ் பல்கலைக்கழகம் ஒரு ஒரு ப்ரோக்ராம வச்சிருக்காண்டா இல்ல, இதுவரை காலையும் இல்ல. நான் இப்ப இருக்கிற வைஸ் சான்சலரோட இது சம்பந்தமா காய்ச்சினார். இப்ப அண்மையில புதுதாக தெரிவு செய்யப்பட்டவர் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அவர் ஆன்சர் பண்ணாரு. எனக்கு சரியான அதிர்ச்சியா இருந்தது. என்ன அது நல்லா காது கொடுத்து கேட்டார். நான் சொன்ன முழுக்க காது கொடுத்த கேட்டு அவரை முதல் ஒரு நேர்காணலையும் கேட்டிருந்தவங்க இந்த பல்கலைக்கழகம் சமூக விஷயங்கள்ல ஈடுபாடு குறைய வேண்டாம், இல்ல ஈடுபாடு இல்லாம ஆனா 10வது நாங்க நிவர்த்தி செய்ய வேண்டாம். இந்த விஷயத்திலே அவர் தன்னால் இயலுமானதை செய்வார். நானும் கேட்டது வைஸ் சான்சலரையும் கவர்னரையும் இதுல இன்வால்வ் ஆச்சு, கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ண சொல்லி. சரி, கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணி படிங்க என்ன செய்யலாம். அங்க இருக்க ஆசிரியர் மேட்ட அறிவுறுத்தலையும் கேளுங்கோ, பிரதி ஆசிரியர் அறிவுறுத்தலையும் கேளுங்கோ. பிரதி ஆசிரியர் செய்யறாரு என்றால் வகுப்புல இன்னொரு விஷயம் என்னண்டா, இந்த 50 பேர் 40 புள்ளிகளை குறைய பெற்றது ஒன்றும் வெளிவர இல்லை. இதுதான் சகல கல்வி நிலையிலே நடக்குது. அது உண்மைதான். இந்த உயர் கல்வி அதிகாரி எனக்கு சொன்னார், ஒரு 5 வருஷத்துக்கு முதல் தான் ஒரு கூட்டத்துக்கு போனதுக்கு ஒரு கல்வி அதிகாரியும் ஒரு பிரைவேட் டியூட்டர்ஸும் இல்லைன்னு. ஆனா தெற்கில பிரைவேட் டியூட்டர்ஸும் பாடசாலை ஆசிரியரும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸும் ஒரே மேடையில இருந்து கதைக்கணும். இதான் வித்தியாசம். என்ன அப்ப இப்ப கவர்னர் கல்வி அதிகாரிகள் சொல்ல எங்களையுமே சட்ட நீதியாக கட்டுப்படுத்த முடியாது பிரைவேட் டியூஷன். பாருங்க, உண்மையில செய்யறது என்றால் ஒரு யூனிவர்சிட்டியவைய கூப்பிட்டு கதைச்சு அவை எல்லாரும் தங்களோட ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும் எஜுகேஷன் ஆத்தாரிட்டி. அதாவது 1000 பேர் படிச்சவ, எத்தனை பேர் எடுத்தவ, எத்தனை பி எடுத்தவன். என்னுடைய கணிப்பு வந்து 1000 பேர் படிக்கிற இடத்துல 50 விதமானவர் ஃபெயில், 500 பேர் 450 500 பேர் ஃபெயில், 200 பேர் டி எடுக்கணும், இன்னொரு 200 பேர் சி எடுக்கணும். இவதான் மெஜாரிட்டி ஆஃப் மாணவர்கள். சரியா? மிச்சம் 100 பேர்ல 80 பேர் பி எடுப்பினம், 90 பேர் 10 பேர் தான் ஏ எடுக்கணும். எல்லாத்தையும் 5000 பேர் படிக்க கூட 500 பேர் எடுக்கணுமே. 500 பேர் எடுத்திருக்கீங்க யாழ்ப்பாணம், 250-300 பேர் முழு யாழ்ப்பாணத்துல மே எடுத்திருக்கணும். ஏ எடுக்கிறாங்க குறைஞ்சது காரணம் அந்த மாணவருக்கு உகந்த பாடத்திட்டம் அமைய இல்லை. என்ன சரியா? இல்ல நான் இப்ப எனக்கு அந்த ஆண்டு ஞாபகம் இல்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில ஏதோ ஒரு வகுப்புல அவர்கள் வெவ்வேறு குரூப்ஸ் இருக்கு நினைக்கிறேன், ஏபிசிடி வருதாகும் இந்த வகுப்பு. எனக்கு ஓ லெவல் வகுப்புல அப்படியே ஒரு வகுப்பு அவ்வளவும் ஃபெயில் விட்டதாக ஒரு கேள்விப்பட்டிருந்தேன். அது எனக்கு எந்த ஆண்டுன்னு எனக்கு தெரியல. மற்றது குறைந்த இப்ப நாங்கள் இப்படியும் இருக்குது. இப்ப குறைந்த பெறுபேறுகளை எடுக்கிற பள்ளிக்கூடங்களை நாங்கள் அல்லது ஆசிரியர்களை நாங்க பனிஷ் பண்ணவும் இயலாது. என்னென்றால் என்ன நடக்கும்னா, இப்ப யாழ்ப்பாண இந்து கல்லூரி போன்ற பள்ளிக்கூடங்கள் திறமையான மாணவர்கள் எல்லாரையும் பழிச்சு துறைச்சு எடுத்துருவினோம். அதே அது அப்ப கிராமப்புற பாடசாலைகள்ல மிஞ்சக்கூடியது வந்து அதாவது என்ன சொல்றது, திறமைய வளர்க்க முயற்சிக்கிற மாணவர்கள்லாம் இருப்பாரு. அதான் ஃபெயிலிங் ஸ்கூல்ஸ்ல தான் ஆசிரியர் கடுமையா வேலை செய்யணும். அந்த கல்லூரி போன்ற பாடசாலைகளுக்கு அங்க பெரிய கஷ்டம் இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே தாங்களாக கற்றக்கூடிய திறமையான மாணவர்கள் எடுத்துக்கிறார்கள். மற்றது செல்ஃப் லேர்னர்ஸ், நேச்சுரல் செல்ஃப் லேர்னர்ஸ் இருக்கணும். மற்றது அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட், படிக்கக்கூடிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்,
சரி. ஃபேமிலியால பிரச்சனை இல்ல, பேரண்ட்ஸ் சப்போர்ட் மிக அதிகம், எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கூட மற்றபடி நிச்சயமா. விக்டோரியா காலேஜ், மானிபேண்ட் காலேஜ், கோகிலன் போய்க்கலாம், அதெல்லாம் குறைவு என்ன அவை. ஓ ஓ அங்க உள்ள ஆசிரியர்கள் மிக கடுமையாக பணியாற்ற வேண்டியது. அங்க இருந்து மெரிட் கோட்டால என்டர் பண்ணிடணும். இப்ப என்ன யாழ்ப்பாணத்துல 100 பேர் மெரிட் கோட்டா போனா 3 ஒரு பங்கு தான் பிரதான பள்ளி பாடசாலை. அரைவாசிக்கு மேல மற்ற பாடசாலை செய்யணும். என்ன மற்ற நீங்கள் இன்னொன்றும் சொல்லி இருந்தீர்கள், இந்த மலையகத்தினுடைய கல்வி நிலை தொடர்பாக அந்த நீங்கள் மலையக மாணவர்களை இங்க கொண்டு பயிற்றுவிக்காம அங்கேயே மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ற விஷயத்தையும் அதுல சுட்டி காட்டி இருந்தீங்களோ இடத்துல. அங்க சந்தர்ப்பம் இருக்குது அவைகளுக்கு. என்ன சொல்லுங்க அப்போ, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அங்க ஒரு இடத்த படிச்சுட்டாருன்னு வைப்போம், தலைவாக்களை ஒரு பின்தங்கிய இடத்துல படிச்சுட்டாருன்னு வைப்போம். அவர் செகண்ட் டைம் நிறைய போய் டியூஷன் எடுத்து மெரிட் கோட்டால என்டர் பண்ணிருக்காங்களா ஆக்கள். இந்த தடவை சில மாணவர்கள் மருத்துவ குணம் எல்லாம் சென்றிருக்கணும், போயிருக்கணும். அப்ப அவைய இங்க அப்ரூவ் பண்ணி கொண்டு வரதால ஒரு வெரி கம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட் வந்து போடுறீங்களா அவைய. அதுல சர்வை பண்ணக்கூடிய 1-2 பேர் மெரிட் கோட்டால என்டர் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாரும் இல்ல, என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஒரு பெரிய ப்ராப்ளம். மற்றது வெரி கம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட் தள்ளுறீங்க. அங்க குறைஞ்ச மார்க்ஸோட யூனிவர்சிட்டி போய் கொள்ளலாம். என்ன அது சரியோ? உண்மையா நடந்த விஷயம் 5 வருஷத்துக்கு முதல், கோவிடுக்கு முதல் கேகோல் மாவட்டத்துல மிக திறமையான ஒரு பெண் மாணவரை கொண்டு வந்து கொழும்புல ஒரு பெருமான ஹாஸ்டல்ல போட்டுச்சிடும். போட்ட பிறகுதான் அவர் அந்த சேரிட்டியால் எனக்கு போன் பண்ணி சொன்னார், நாங்க போட்டிருக்கிறோம், காசு எல்லாம் கிடைச்சிட்டு எல்லாரும் ஃபண்ட் பண்ணி. நான் சொல்ல கொண்டாடாத எங்க ஒண்ணு சொல்ல விட இல்ல, காசு எல்லாம் கட்டி முடிஞ்சது. என்ன 1 வருஷத்துக்கு பிறகு ஆத்தால் ஆல்ட்ட ஃபெயிலியர். அந்த பள்ளி அங்கே விட்டு கொழும்புல ஆசிரியர் ஒரு ஆளை வேணும்னா நீங்கள் அங்க கொண்டே படிப்பிக்க விட்டுருக்கலாம். இல்ல, அவர் சீனேந்திய வாங்கி கொடுத்தா பேரண்ட்ஸ் 30 கட்ட கொண்டு பள்ளிக்கூடம் 20-30 கட்டையில் நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அல்லது பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஹாஸ்டல் வீடுகள்ல வாடகை ரூம் கொடுக்கணும். நம்பிக்கை அந்த லேடி ஸ்கூல்ஸ் பக்கத்துல டியூஷன் சென்டர்ஸும் இருக்குது. அங்க தங்கி படிச்சா அந்த பிள்ளை அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாலே போயிடுமே. சரி, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் பண்ணினா செகண்ட் டைம் யாராவது வந்து படிப்பிக்கலாம் ஹாஸ்டல்ல வச்சு, பிரைவேட் ஹாஸ்டல். அது வேற விஷயம். அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே அவன் என்டர் பண்ணக்கூடிய யாருமே. இது நன்றி உங்களோட சந்தர்ப்பத்துக்கும் இது கதைச்சதுக்கும். அதே விஷயத்தை நாங்கள் வன்னிக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து அவர்களை யாழ்ப்பாணம் வரவழைக்காம அவர்கள் வேணும்னால் டியூஷனுக்கு வந்துட்டு போகலாமே வெளியே அவர்கள் வன்னியில இருந்துதான் அதை படிச்சு போறது நல்லமன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு யாழ்ப்பாணத்தோட பள்ளிக்கூடத்துல நான் பள்ளிக்கூட பேர சொல்லி ஹாஸ்டல்ல கட்டி போட்டு ஆக்களை தேடினேன். எத்தனையோ மில்லியனுக்கு யாழ்ப்பாணத்து பிள்ளைய ஹாஸ்டல்ல வந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. வன்னி பிள்ளையில ஒருத்தரையும் தர முடியாது. என்ன நீங்க ஒரு நல்ல ஆசிரியர்களை கொண்டு வன்னிக்குள்ள போடலாம் தானே, டியூஷனை நடத்தலாம் தானே. இப்ப பள்ளிக்கூடத்துலதான் எடுக்கல என்றால் என்ன சொல்லுங்க. வன்னியில பாரிய முன்னேற்றம் இருக்கு. இத்தனைக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முதல் கலைமகள் வித்தியாலயம் நினைக்கிறேன் கொமர்ஸ் பிரிவில ஒரு டியூஷன் சென்டர்ல டிஎஸ் ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பட்டதாரிகள், கமர்ஸும் எக்கனாமிக்ஸ் பட்டதாரிகள் டியூஷன் நடத்தி அதுக்கு ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, டீச்சிங் ட்ரைனிங்கும் இல்லாம 3 பேர் மெரிட் கோட்டால என்டர் பண்ணிருக்கிறோம். வெரி குட். 11 பேர் பல்கலத்துக்கு போனதாக்கும், 14 பேர், 3 பேர் மெரிட் கோட்டா, 11 பேர் டிஸ்ட்ரிக்ட் கோட்டால போயிருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொடுங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தது தானே, மெரிட் கோட்டால போயிருக்கணும். அப்ப அது என்ன இதுல என்ன எங்களுக்கு விளங்கு, அந்த டீச்சர்ஸ் டீச்சிங் ட்ரைனிங் இல்லாம, டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம லெசன் பிளானிங் ஒழுங்கா செய்திருக்கிறோம். அப்ப லெசன் பிளானிங்ல எல்லாம் இருக்கு. என்ன லெசன் மஸ்ட் பி பிளான்ட் தி அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டூடண்ட் தான் பேசிக் கான்செப்ட். என்ன அது போலவனாம நீங்க பிளாக் பெல்ட் எத்தனை மணிக்காலம் படிப்பிச்சாலும் பிரயோசனம் இல்லையா. சரியோ, இதுதான் யாழ்ப்பாணத்துல 112 மணிக்காலம் வகுப்பறையில படிச்சு 120 மணிக்காலம் பிரைவேட் டியூஷன்ல படிச்சும் நல்ல ரிசல்ட்ஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்தந்த பாதிக்கப்பட்ட மாணவருக்கு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெசன் பிளான் பண்ணப்படும். இது ஏன் குறைக்குது, ஃபெயில் ரேட்டையும் கூட்டுது. நான் பிரைவேட் டியூஷனுக்கு எதிராக கிடைக்க இல்லை, ஆசிரியருக்கு எதிராக கிடைக்க மதிப்பு. இப்ப டி எடுக்க பாடசாலை படிச்சு டி எடுக்க முடியாதவனுக்கு பிரத்திய பிரத்திய நிலையம் டி எடுத்து கொடுக்குது, அதே மாதிரி சி எடுத்து கொடுக்குது, பி எடுத்து கொடுக்குது. அதுக்கு மேல செய்ய முடியாம இருக்கவையா. அவையே நாங்கள் பிள்ளை சொல்ல மேலாத அவை முழுக்க முழுக்க ப்ராஃபிட் பேஸ்டா தானே இருக்கிறோம். அவ வந்து மெஜாரிட்டி மாணவருக்கு தான் கூடுதலான மினக்கருத்து செலவழிக்கிறோம். அங்க இருக்கிற பிரச்சனை என்ன. ஆனா பேப்பர் கிளாஸ் ஒன்று வச்சிருக்கோம், அது எல்லாரும் அட்ராக்ட் பண்றது. அது உண்மையிலேயே பேப்பர் கிளாஸ் எல்லாம் இப்ப அவசியம் தானாண்டு எல்லாம்
எனக்கு நினைக்கிறேன் கதைக்க நிறைய இருக்கு. நாங்கள் அடுத்த இன்னொரு நாளே கதை பண்ணாங்களா காலையில தொடர்பு பண்ணாங்க. ஓகே, நன்றி ஜெயபாலன் நன்றி. சந்தர்ப்பத்துக்கு. நன்றி. நாங்கள் இந்த எனக்கு எந்த வாட்ஸ்அப் குரூப்ல எஜுகேஷன் சம்பந்தமானவர்கள் இருக்கிறார்கள், அவரோட பகிர்ந்து கொள்றேன். நான் தெரியும், கட்டாயம் கல்வி அதிகாரிகளோட பகிர்ந்து கொள்றேன். இது ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்ச்சியை ஒழிய விமர்சனம் அல்ல. இல்ல நிச்சயமாக இது ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்ச்சி. எல்லாத்த கவனத்தையும் ஈர்த்து இந்த மாணவருடைய சூழ்நிலையை முன்னேற்ற வேண்டும் என்றது எங்களோட நோக்கம். அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. நிச்சயமாக அவன் கருத்துக்களை தெரிவிக்கட்டும் எங்களுக்கு. கட்டாயம். ஓகே, நன்றி, வணக்கம்.